ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு வாசிக்க வேண்டியதான வேத பகுதி லூக்கா புஸ்தகம் 18வது அதிகாரம் 27வது வசனம். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, மனுஷனால் இதை கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் உரைக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரன், இன்றைக்கு நீ கண்ணீரோடு கூட இருக்கிறாயா? இந்த கொஞ்ச காரியத்தை கொண்டு நான் எப்படி நிறைவாக்கப் போகிறேன்? இந்த கொஞ்சோண்டு வருமானத்தை வச்சு எப்படி வருமானங்களே இல்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிறாயா? கலங்காத, திகையாத. இந்த ஆண்டவராய் இயேசு உன்னுடைய வாழ்க்கையில கொஞ்சத்தை நிறைவாக்க இது மனுஷனால் கூடாது. கொஞ்சத்தை கொண்டு நிறைவாக்க மனிதனால் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். வேத புத்தகத்தில் சாரிபாத்து விதவை வீட்டில் கொஞ்சோண்டு ஒரு கையளவு மாவுதான், அந்த வருஷம் முழுவதும் பஞ்சம் தீரும் அளவு அந்த குடும்பத்தார், அவள் மாத்திரமல்ல, அந்த ஊழியக்காரன் மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தார், அவளை சார்ந்த குடும்பத்தார் யாவரும் சாப்பிட்டார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, கொஞ்சத்தை கொண்டு நிறைவாக்க தேவனம் கூடாதது ஒன்று. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்த கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் போஷிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வேதனையோடு காணப்படுகிறாயா? கண்ணீரோடு காணப்படுகிறாயா? ஐயோ, என்னுடைய இந்த கொஞ்சம் வருமானத்தை கொண்டு நான் என்ன செய்வேன்? இந்த கொஞ்சோண்டு வருமானத்தை வைத்து நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கண்ணீரோடு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இயேசு சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, உன்னுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு சொல்கிறார். இன்றைக்கு கவலைப்படாதீர்கள். கவலைப்படுவதனால் இயேசு சொல்கிறார், உன்னுடைய தலைமயிரை வெள்ளையாகவோ அல்லது கருப்பாக்கவோ உன்னால் கூடாது. இதே போல ஆண்டவரால் எல்லாம் கூடும். எல்லாம் இளமையை திரும்ப வர பண்ணுவார், இளமையை முதுமையடைய செய்வார், வல்லமுள்ளவராயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, ஆபிரகாமை ஒருவனாக அழைத்த அவனை திரள் ஜானங்களாக மாற்றினார். இதே போல உன்னை கொஞ்சத்தை கொண்டு உன்னை நிறைவாக்க இவர் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கும் வேதனையோடு கூட இருக்கிறாயா? கண்ணீரோடு கூட இருக்கிறாயா? கலங்காத, திகையாத. இந்த ஆண்டவருடைய வாழ்க்கையில இவர் வெளிப்பட வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உன்னுக்குள் வரும் பொழுது அவர் எல்லாவற்றையும் தேவன் செய்ய வல்லமுள்ளவர். கிதியோன் சொல்லுகிறான், இந்த தோளில் மாத்திரம் பனி பெய்ய வேண்டும், மற்ற இடங்களில் பனி பெய்யக்கூடாது என்று சொல்றார். அதே போல தோளில் மாத்திரமே பனி பெய்தது, மற்ற இடங்களில் பனி பெய்யவில்லை. மறுநாள் சொல்லுகிறான், இந்த தோளில் பனி பெய்யாது இருக்க வேண்டும், மற்ற இடம் முழுவதும் பனி பெய்திருக்க வேண்டும் என்று அதையும் தேவன் செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இதனால் அடையாளத்தை மீதியானதை எதனால நான் முறியடிப்பேன் என்ற அடையாளத்தை அவன் கேட்டு அறிந்து கொண்டான். அடையாளத்தை இதே போலதான் இன்றைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரியில இன்றைக்கும் அடையாளத்தோடு கர்த்தருடைய நடத்துகிறார். அவர் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு ஊழியனோடு அவர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். இந்நாட்களில் நீ வேதனையோடு கூட இருக்கிறாயா? கண்ணீரோடு கூட இருக்கிறாயா? கலங்காத, திகையாத. இந்த ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரை இவர் துடைக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இவர் போதுமானவராக இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். இவர் உன் கண்ணீரை துடைக்கிறவர். இன்றைக்கு உனக்காக நான் செபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே, கண்ணீரோடு வேதனையோடு கொஞ்சத்தை கொண்டு நான் எப்படி நிறைவாக்க முடியும் என்று வேதனையோடு இருக்கிற மக்களுக்காக நான் செபிக்கிறேன். மகத்துவத்தின் தேவனே, சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, உம்முடைய மாறாத இரக்கமும் கிருபையும் உண்டாகட்டும். பெரிய காரியங்கள் செய். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, உங்களுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.